to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 25:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாழ்மையுள்ளவர்களிடத்தில் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களை கனப்படுத்தி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நாம் நம்மை தாழ்த்தும் போது தேவன் தாமே நமக்கு போதகராகிறார். அவரது வழிகள் உண்மையான வெற்றியை, நியாயத்தை, கனத்தை கொண்டு வரும். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் சிரமங்களின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த வாக்குதத்தத்தை விசுவாசியுங்கள். அப்போது இது உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறும். சூழ்நிலை நமக்கு எதிராக மாறும்போது நம் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாததால் அச்சூழ்நிலைக்கு பதிலாக நாம் தகாத காரியத்தை செய்து விடுவது இயல்புதான். பதற்றமடைந்து நமக்கு நல்லதல்லாத முடிவுகளை எடுத்து விடுகிறோம். ஆனால் தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு தம் வழியை போதிப்பதாக கூறுகிறார். நெருக்கமான சூழ்நிலையிலும் நாம் பதறி எதையும் செய்யாமல், கடினமாய் பேசாமல் தேவனுடைய கரங்களுக்குள் நம்மை தாழ்த்துவோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு இன்று தருவார். இவ்வாறு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் போது அவர் நீங்கள் செய்ய வேண்டிய ஏற்ற காரியங்களையும் தமது வழிகளையும் உங்களுக்கு போதிப்பார். தாழ்மையுள்ளவர்கள் மாத்திரமே அவரது வழிகாட்டுதலை கேட்க முடியும். பெருமையுள்ளவர்கள் மனுஷீக பிரகாரமாக அல்லது மாம்ச பிரகாரமாக காரியங்களை செய்கிறார்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவனுடைய வல்லமையான கரங்களுக்குள் நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு மனிதர் அவர் நாட்டில் நடைபெற்ற போருக்கு தப்பி வேறு ஒரு நாட்டிற்கு சென்றார். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் அந்த நாட்டில் வேலை தேடினார். விளையாட்டுக்கான உபகரணங்களை இறக்குமதி செய்யும் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு விண்ணப்பித்தார். ஆனால் அந்நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு ஆங்கில மொழியில் போதிய அளவு புலமை இல்லாததால் வேலைக்கு தேர்வு செய்ய இயலவில்லை என்று பதில் அனுப்பினார். அந்நிறுவனத்திலிருந்து வந்த அந்த பதிலை கண்டதும் அவருக்குள் கோபம் கொப்பளித்தது. நான் எவ்வளவு சிறந்த வழக்கறிஞர், பல மொழிகளில் புலமை கொண்டவன். என்னுடைய ஆங்கில மொழி அறிவை நீங்கள் எப்படி விமர்சிக்கலாம் என்று பதில் எழுதினார். அதை எழுதி முடித்ததும் நீதிமொழிகளில் உள்ள மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் என்ற வசனம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஆகவே சாந்தமானார். கொஞ்ச மன சமாதானத்துடன் ஆங்கில மொழி புலமையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று என்னுடைய குறையை சுட்டிக்காட்டியமைக்கு நன்றி, நான் அதற்கு முயற்சிக்கிறேன் என்று பதில் எழுதினார். ஆச்சரியப்படத்தக்க விதமாக அந்த நிறுவனத்திலிருந்து அவருக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு வந்தது. வேலையும் கிடைத்தது. அவருடைய தாழ்மையை அவர்கள் கண்டனர். அந்த நிறுவனத்துக்கு துணை தலைவராக அவர் உயர்ந்தார். ஆம், தாழ்மையுள்ளவர்கள் கனம் பெறும்படியான ஏற்ற காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் அவர்களை எப்போதும் வழி நடத்துகிறார். இன்றே ஆண்டவரிடம் அந்த கிருபையை அருளுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். சாந்த குணமுள்ளவர்களோடு நடப்பதற்கு தேவன் விரும்புகிறார். கவனமாக செவி கொடுக்கும் மாணவனுக்கு போதிப்பதற்கு விருப்பப்படும் ஆசிரியரை போல
ஆண்டவரே, எனக்கு அதிகம் தெரியாது, ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எனக்கு கற்றுத்தாரும் என்று தமக்கு முன்பாக பணிந்து கொள்ளும் பிள்ளைகளை வழிநடத்த தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்தும் போது தேவன் தாமே நமக்கு போதகராகிறார். அவரது வழிகள் உண்மையான வெற்றியை, நியாயத்தை, கனத்தை கொண்டு வரும். ஆண்டவரை நேசித்த ஒரு தத்துவ ஞானியின் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை பார்க்கிறோம். ஒரு முறை வெளிநாட்டில் பிரபலமான நிகழ்ச்சி ஒன்றில் அவரை அரை மணி நேரம் கேலி செய்தார்கள். அவரது நற்பெயரை சேதப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர் பதிலுக்கு போராடவில்லை, புகார் சொல்லவில்லை, கடினமாய் மறு உத்தரவும் கொடுக்கவில்லை. மாறாக மௌனமாக தேவனை நம்பியிருந்தார். அதே சமயம் பல நிகழ்ச்சிகள் அவரை அழைக்கும் அளவுக்கு ஞானத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். மக்கள் அவர் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். அவரது தலைமுறையில் மதிக்கப்பட்ட ஒரு தத்துவ ஞானியானார். அவரை கேலி செய்த அதே நிகழ்ச்சி பிறகு அதிக கனத்தை கொடுத்தது. ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி மனுஷருக்கு முன்பாக உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கும் இப்படியே செய்வார். உலகம் உங்களை கேலி செய்யலாம், சிறுமைப்படுத்தலாம், தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடன் தாழ்மையாக நடக்கும்போது அவர் தமது வழியை உங்களுக்கு போதிப்பார், ஞானத்தினால் நிரப்புவார், ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் தாமே உங்களை நியாயத்தில் நிலைப்படுத்துவார். ஆகவே இன்றைக்கு தாழ்மையுள்ள இருதயத்துடன் அவர் முன்பாக வருவோம். அவரை நம் போதகராக, வழிகாட்டியாக, ஞானமாக ஏற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய போதகராகவும் வழிகாட்டியாகவும் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இருதய சிந்தையில் தாழ்மை உள்ளவர்கள் மேல் நீர் பிரியமாயிருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை, கனவுகளை, லட்சியங்களை உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பிரியமானவளாக காணப்படும்படி உம்மில் காணப்பட்ட தாழ்மையினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும். ஆண்டவரே, ஏற்ற காரியங்களை செய்யும்படி என்னை வழிநடத்தி விடுவித்தருளும். ஏற்ற வேளையில் என்னை உயர்த்தி கனப்படுத்த போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கும் இருதயத்தை எனக்கு தாரும். உம்முடைய சத்தத்துக்கு எப்போதும் செவி கொடுக்க உதவும். உம்முடைய ஞானத்தாலும் அறிவாலும் என்னை நிரப்பும். மக்கள் என்னை கேலி செய்யும் போதும் மட்டம் தட்டும் போதும் உம்முடைய சமாதானத்தோடு மௌனமாக இருக்க உதவும். ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்து என்னை உயர்த்தும். உம்முடைய ஆசிர்வாதம் கனத்துக்கான புதிய வாசல்களை திறப்பதாக. அனுதினமும் உம்முடைய வழியில் நடக்கும்படி என்னை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையும் சத்தியமும் என் வாழ்வில் விளங்கட்டும். மகிமையும் கனமும் வல்லமையும் உமக்கே உரியவை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.